Oxidation. Increase in oxidation number. Electrons loss ஆக positive charge அதிகமாகுது. Reduction. Decrease in oxidation number. அங்கே electrons gain ஆகுது. electrons gain ஆகிறதுனால atomஸில் negative charge அதிகமாகுது. ஸோ ஆக்சிடேஷனில் பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாகுது, ரிடக்ஷனில் நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாகுது. வாட் இஸ் ஆக்சிடேஷன் நம்பர்? Oxidation number. The total number of electrons that an atom either gains or loses in order to form a chemical bond with another atom. Example K2Cr2O7. K ஓட வேல்யூ என்னென்னா +1, ஓவோட வேல்யூ -2. இப்போ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா சிஆர் கண்டுபிடிக்கணும். அதனால் சிஆரோட வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஈக்குவல் டு 0. இது ஒரு ரூல். இப்போ நான் கேவோட வேல்யூ, இங்கே கே எத்தனை இருக்குன்னா 2 இருக்குது, அதனால் முன்னாடி 2 போட்டுக்கிறேன். கேவோட வேல்யூ என்ன அப்படின்னா +1, அதனால் +1 போட்டிருக்கேன். இங்கே சிஆர் 2 இருக்குது, ப்ளஸ் போட்டு 2 போட்டாச்சு. சிஆருக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா எக்ஸு, அதனால் எக்ஸ் போட்டிருக்கேன். ப்ளஸ் O7 இருக்குது, ப்ளஸ் 7 போட்டுட்டேன். இங்கே ஓவோட வேல்யூ என்ன இருக்குது -2, இந்த ஓக்கு -2 போட்டுட்டேன். ஈக்குவல் 0 போட்டாச்சு. இப்போ 2 1s are 2, 2x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 7 2s are 14 ஈக்குவல் டு 0. 2x மைனஸ் பண்ணால் -12 ஈக்குவல் டு 0. 2x is equal to +12. x is equal to +12 divide x is equal to +6. So the CR value is +6. Ki potassium iodide. K ஓட வேல்யூ +1, I ஓட வேல்யூ தெரியாது, அதனால் x எடுத்துருக்கோம். ஸோ K +1, Iக்கு x ஈக்குவல் டு 0. ஸோ x is equal to இந்த +1 இந்த பக்கம் வந்தால் -1. ஸோ the I is equal to -1. இப்படி தான் நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும். இப்போ ஐயோட ஆக்சிடேஷன் நம்பர் -1. Here Cr2SO4 எஸ்ஸோட ஆக்சிடேஷன் நம்பர் +6, ஓவோட ஆக்சிடேஷன் நம்பர் -2. இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா சிஆரோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே சிஆர் கிட்ட என்ன இருக்குது 2 இருக்குது, 2 முன்னாடி கொண்டு போயிடும். சிஆருக்கு எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே எஸ் வெளியில் ப்ராக்கெட் இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ இந்த 3யை எஸ்ஸால் மல்டிப்ளை பண்ணோன்னா 3s ஆகுது. எஸ்ஸோட வேல்யூ என்ன +6, அப்போ 3 போட்டுட்டோம். எஸ் இருக்க வேண்டிய இடத்துல +6 போட்டுட்டோம். இதுவும் என்னவாக இருக்குது ப்ளஸில் தான் இருக்குது. இப்போ ஆக்சிஜன் இங்கே உள்ளே எத்தனை இருக்குது 4 இருக்குது, வெளியில் எத்தனை இருக்குது 3 இருக்குது. 4 3s are 12, அதனால இங்கே 12 போட்டுட்டேன். ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் -2, அப்போ ப்ராக்கெட் போட்டு -2 போட்டாச்சு. 2 into x 2x, 3 6 are 18, 12 into 2 -24 equal to 0. 2x 18ல் 24 போச்சுன்னா -6 equal to 0. 2x equal to +6, x is equal to +3. Therefore CR equal to +3. ஆக்சிடேஷன் நம்பர் யூஸ் பண்ணி பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கான கொஷின் இதுதான். இதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா K2Cr2O7ல் Cr2 குரோமியமோட ஆக்சிடேஷன் நம்பர் +6 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி இங்கே Cr2SO4 குரோமியமோட ஆக்சிடேஷன் நம்பர் +3ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இங்கே KIயில் ஐயினுடைய ஆக்சிடேஷன் நம்பர் -1. எந்த எலமெண்ட்டு தனியாக இருந்தாலும் அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் 0. இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா +6 இருக்குது, இங்கே +3 இருக்குது. ஸோ இங்கே ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆகுது. இது ரியாக்டண்ட், இது ப்ராடக்ட். அப்போ ரியாக்டண்ட்லேருந்து ப்ராடக்ட்டுக்கு போகும்போது இங்கே +6 இருந்த குரோமியம் இங்கே வந்து +3 மாறியிருக்கு. அதனால் இங்கே ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே KI -1 இருந்துச்சு ஐ ரியாக்டண்ட்டில், ப்ராடக்டில் I2 மாறியிருக்கு, அதனுடைய வேல்யூ 0. இங்கே ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
ஸோ எத்தனை நம்பர் டிக்ரீஸ் ஆகிருக்கு, எத்தனை நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்ப்போம். ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இங்கே +6லேருந்து -3க்கு போயிருக்கு, அதனால ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே எலக்ட்ரான்ஸ் வந்து கெயின் ஆகிருக்கு. எத்தனை எலக்ட்ரான்ஸ் கெயின் ஆகிருக்குன்னா 3 எலக்ட்ரான்ஸ் கெயின் ஆகிருக்கு. இங்கே ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஐ மீன் -1லேருந்து 0க்கு போயிருக்கு. இங்கே அதனால் எலக்ட்ரான்ஸ் வந்து லாஸ் ஆகிருக்கு. எத்தனை எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆகிருக்குன்னா 1 எலக்ட்ரான் லாஸ் ஆகிருக்கு. இங்கே 3க்கு முன்னாடி ஏன் 2 போட்டேன் அப்படின்னா இங்கே குரோமியம்க்கு கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குது, அதனால் 2 போட்டிருக்கேன். 2 × 3 6. இங்கே ஐக்கு முன்னாடி 1 தான் இருக்குது, அதனால் 1 போட்டிருக்கேன். இது ஏன் இந்த மாதிரி எடுத்துக்கிறோன்னா இது இன்டர்சேஞ்ச் பண்ணால் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த 1 இந்த சைடு போயிடும், இந்த 6 இந்த சைடு வந்துடும். இப்போ பாருங்கள் ஈக்குவேஷன் K2Cr2O7 6Ki, இந்த 6 இங்கே போனதுனால 6Ki H2SO4. இங்கே இருக்கிறத அப்படியே எழுதிட்டோம். இந்த பக்கம் இருக்கிறது ரியாக்டன்ட், இந்த பக்கம் இருக்கிறது ப்ராடக்ட். இப்போ இங்கே எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கோ அதுதான் இங்கேயும் இருக்கணும். இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம். இங்கே ஐயில் எத்தனை இருக்குன்னா 6 இருக்குது, I 6. இங்கே I 2 தான் இருக்குது, அதனால் எதால் மல்டிப்ளை பண்ணுறேன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 வரும். நெக்ஸ்ட்டு K பார்க்குறோம். இங்கே K எத்தனை இருக்குன்னா 6 இருக்குது. அதே ஈக்குவேஷனில் ரியாக்டண்ட்டில் இங்கே K வந்து 2 இருக்குது. 2 + 6 8. K = 2 + 6 8. இந்த ஈக்குவேஷனில் K இதில் மட்டும்தான் இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது. அதனால் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 8 கிடைக்கும். அதனால் 4 யூஸ் பண்ணுறேன். அடுத்த ஈக்குவேஷன் பாருங்கள், K2Cr2O7 6Ki H2SO4. இங்கே நமக்கு 4 யூஸ் பண்ணால் பேலன்ஸ் ஆகும்னு சொன்னோம் இல்லைங்களா, அதனால் இங்கே 4 யூஸ் பண்ணியிருக்கேன். Cr2SO4 3. இங்கே 3 2s are 6. அப்போ இங்கேயும் 6i வந்துருச்சு, இங்கேயும் 6i வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு எதை பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா SO4 பேலன்ஸ் பண்ணுறோம். இங்கே SO4 எத்தனை இருக்குன்னா 1 தான் இருக்குது. இங்கே SO4 எத்தனை இருக்குன்னா 3 இருக்குது. இங்கே SO4 எத்தனை இருக்குன்னா இந்த 4 எல்லாத்துக்கும் காமன்றதுனால இங்கே 4 இருக்குது. ஸோ SO4 4 + 3 7 இருக்குது. அப்போ இங்கே SO4 7 இருக்குது. இங்கே SO4 7 வரணும்னா இங்கே நம்ம முன்னாடி 7 போடணும். 7 போட்டால் பேலன்ஸ் ஆகிடும். ஆனால் இங்கே பாருங்கள் வாட்டர் H2O. இப்போ இங்கே ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 தான் இருக்குது. இங்கே ஹைட்ரஜன் இங்கே நம்ம 7 போட்டோம் அப்படின்னா இங்கே ஹைட்ரஜன் எத்தனை வரும்னா 14 வரும். சப்போஸ் இங்கே 7 போட்டோம் அப்படின்னா 7 2s are 14. இங்கே 14 போட்டதுனால இங்கே நம்ம பார்க்கும்போது ஹைட்ரஜன் இங்கேயும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். அதனால் நம்ம இங்கேயும் 7 போடணும். அப்போ இங்கேயும் 7 போட்டுட்டா ஹைட்ரஜனும் பேலன்ஸ் ஆகிடும். இங்கேயும் நம்ம 7 போட்டுட்டோம் அப்படின்னா இங்கே SO4ம் பேலன்ஸ் ஆகிடும், ஹைட்ரஜனும் பேலன்ஸ் ஆகிடும். ஸோ K2Cr2O7 6Ki + 7H2SO4 4K2SO4 + Cr2SO4 3 + 3I2 7H2O. இப்போ ரியாக்டண்ட்டில் இருக்கிற ஆட்டம்ஸும் ப்ராடக்டில் இருக்க ஆட்டம்ஸும் ஈக்குவலாக இருக்கும். இது பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் தான். இது நம்ம எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஆக்சிடேஷன் நம்பர் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். தேங்க்யூ.